ஒன்று தங்கத்தை நோக்கி போயிருக்கணும், எப்படி மைண்ட் வந்ததுன்னு சொல்லியிருக்கணும். இதில் டைரக்டர் அவருடைய கருத்தை கம்படியாக திணிச்சு ஆதிக்குடி பூர்வகுடி இதெல்லாம் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் பிளே அந்த அளவுக்கு இல்லைனா ஆக்டிங் பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்குது. பட் ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ரொம்ப ஒரு மாதிரி கிளம்ஸியாக சொதப்பின மாதிரி இருந்தது. பட் ஆக்டிங் வைஸ் சூப்பர், பிஜிஎம் ஜிவி சூப்பராக போட்டிருக்கு. ஆக்சுவலி நிறைய கெட்டப்லாம் இல்லை, ஒரே கெட்டப் தான், அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். பட் ஆனால் விக்ரம் ஆக்டிங்கும் சரி, மாளவிகா மோகனும் பார்வதி அவங்க ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்தது, பிஜிஎம்மும் சூப்பராக இருந்தது. ஸ்க்ரீன் பிளே தான் வந்துட்டு ஒரு மாதிரி கிளம்ஸியாக, ஒரு கனெக்டடாக இல்லாத மாதிரி, என்ன சொல்ல வராங்கன்றதே கிளியராக புரியல. அந்த கதையில் வந்து லாஸ்ட்டாக நம்ம அதை கொண்டு வர முடியல. எப்படி சொல்கிறது, அவனே அதை கண்டுபிடிக்கிறாங்க. அது விக்ரம் சாரே பார்க்குறாரு, அவரே அதை வந்து எடுக்கணும்னு நினைக்கிறாரு. லாஸ்ட்டில் அவர் தான் அதுக்கு காவலாக இருந்திருக்காரு. அது மட்டும்தான் எனக்கு புரிஞ்சிச்சு. மற்றபடி இன்னொரு டைம் பார்த்தா தான் அதில் என்ன சொல்ல வராருன்றது பார்க்கலாம். நான் பாரஞ்சித் நான் வேண்டி படம் பார்க்க வந்தேன். ஓகே, அந்த காலத்தில் எப்படி நம்ம மக்களை நடத்துனாங்களோ அதை அருமையாக காட்டியிருக்காரு படத்தில். ரஞ்சித்துக்காண்டி பார்க்கலாம் ப்ரோ. இல்லை, அதுக்கு அப்படி சொல்ல முடியாது. ரஞ்சித்து நம்மளோட வாழ்வை நிலைநாட்டுறாரு, அவ்வளோதான். விக்ரம் ஆக்டிங் அல்டிமேட்டு, சான்ஸே இல்லை. 2 வாட்டி பார்க்கலாம். கண்டிப்பாக கொடுக்கலாம். விக்ரம்காக கொடுக்கலாம். ஜிவி மியூசிக் தாறு மாதிரி தக்காளி சோறு. மியூசிக் நல்லா இருக்கும். மியூசிக் அவருடைய கிடைச்சிருக்க வேண்டியது குழப்பத்தினால கிடைக்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். நல்லா தான் இருக்குது. எல்லாம் கொஞ்சம் ஃபைட் இருக்குது, கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் எங்களுக்கு விக்ரம்னா கொஞ்சம் நல்லா பிடிக்கும், அதான் நல்லாயிருக்கு. தங்கலாம் நல்லா இருக்கும். நான் நல்லா பண்ணியிருக்கேன். இல்லை, அந்த மாதிரிலாம் அது பேசுனா நல்லா இருக்கும் படம். நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஒரு பாடுறது நல்லா இருந்துச்சு. ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆஸ்யூஷுவல் அவர் எப்பவும் போல் எல்லா மூவிலையும் எப்படி ஆக்ட் பண்ணுறாரோ அதே மாதிரி பண்ணியிருக்காரு. அவரோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம பார்க்கலாம். எப்பவும் போல் அவர் நல்லா டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுறாரு. மற்ற ஆக்டர்ஸ் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் இதாக இருந்தது. அதுக்கப்புறம் போக போக கேட்சப் பண்ணிருக்கேன். யா, அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. வேற லெவல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக விக்ரம் ப்ளஸ் அவங்க ஆரத்தி இருக்காங்கல்ல, அவங்களாம் நான் எதிர்பார்க்கல. ஆமாம், அந்த கேரக்டர் எனக்கு மாளவிகா மோகன் பேர்லாம் வரல, ஆரத்தி பேர் தான் வருது. அரசியல் பேசியிருக்காரு. என்ன அரசியல்னா, அதான் மன்னர் காலத்துலேருந்து அவங்க எப்படி அடிமைப்படுத்தப்பட்டாங்க அந்த ஒரு அரசியல், ப்ளஸ் மன்னரே யார் சொல்ல கேட்டு நடந்தார் அப்படிங்கிறதையும் ஒரு சீனில் வந்து சொல்லியிருப்பார். கண்டிப்பாக அவரோட என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு மிஸ்டாரிக்கல் ஃபிலிம் அது அந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஒரே ஒரு கேள்வி, இது வந்து காஷ்மீரில் நடந்தது. ஒருத்தர் வந்து விக்ரம் சார் வந்து ஃபேன்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி, விஜய் சார் அஜித் சார் மாதிரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விக்ரம் சாருக்கு வந்து விஜய் சார் அஜித் சார் எல்லா ஃபேனும் விக்ரம் சாருக்கு ஃபேனாக இருப்பாங்க. நாட் ஒன்லி விக்ரம் சாருக்கு தனி ஃபேன் பேஸ் அப்படிலாம் இல்லை, எல்லா மக்களும் விக்ரம் சாருக்கு ஃபேனாக இருப்பாங்க. நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அன்னியன்லேருந்து பார்த்தீங்கன்னா அன்னியன், சேது, ஐ மூவி வரைக்குமே விக்ரம் சாருக்குன்னு தனி ஃபேன் பேஜ் இருக்குது. ஏன்னா அவரோட நடிப்பு, அவரோட ஆக்ஷனை பார்க்குறதுக்குன்னு தனி குரூப்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக நல்லா இருந்தது. சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்லா ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். பார்வதி கேரக்டர் எல்லாமே நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. ஓவரால் படமே பிடிச்சிருந்தது. ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்குது. சூப்பரான ஸ்க்ரீன் பிளே. மேரிட்டா மியூசிக்லாம் பிடிச்சிட்டா இருக்கணும். சூப்பராக இருக்குண்ணா. செம கம்பேக். நல்லா நடிச்சிருக்காங்கண்ணா. இல்லை ப்ரோ, எனக்கெல்லாம் கனெக்ட் ஆச்சு ப்ரோ. நல்லா நிறைய பேருக்கு சீரியஸாக ஒரு இதாக பார்த்தானா வைப்பாக பார்த்தானா கரெக்டாக இருக்கும். படம் நல்லா இருக்குது. ஒரு டைம் தான், 1 டைம் ஆச்சு உங்களுக்கு தான். அவர் நடிப்பு நல்லா இருக்கு. பட் ஒரு டைம் தான் பார்க்க முடியும். நல்லாவே லாகு தான்.